நகரம் மணல் கொள்ளைக்கு தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் துரைமுருகன் பதவி விலக வேண்டும். தமிழக பாஜக வலியுறுத்தல். தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும்னா அது வேண்டாம், விட்டுருவோம். ராஜீவ்காந்தி கேஸில் தான் நான் போய் நிற்பேன், அது வேணாம், விட்டுருவோம். மணல் கொள்ளைக்கு தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் துரைமுருகன் பதவி விலக வேண்டும் எல்லாம் கேட்காதங்க. தமிழக பாஜக வீரர்களே கேட்காதங்க. ஒன்று செய்யுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை நூலர்களில் அமலாக்கத்துறை அவங்க டிஜிபி கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளில் நடந்த மணல் கொள்ளை 4730 கோடி. 3 ஆண்டுகளில் நடந்த மணல் கொள்ளை ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அம்பலம் அப்படின்னு சொல்லி டிஜிபி கிட்ட தலைமை போலீஸ் அதிகாரி இருக்கார் இல்லையா, காமராஜ் சாலையில், அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுங்கன்ட்டு. ஆனால் நடவடிக்கை எடுப்பார் டிஜிபி. அவர் போய் சிஎம்ஐ பார்த்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுல தான் அவருக்கு டைம் இருக்குது. அதனால் அவர் நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சும்மா அப்படியே ஃபில்மும் காட்டிகிட்டு தான் இருப்பீங்க. இது 2008 நான் மணல் யாத்திரை வந்தேன். தூத்துக்குடி குரங்கணி கிராமத்தில் இருந்து சென்னை மகாத்மா காந்தி சிலை வரைக்கும் மணல் யாத்திரை வந்தேன். திருநெல்வேலியில் மாத்திரம் பத்திரிகைக்காரங்க பரபரப்பாக செய்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. அக்டோபர் 2 மகாத்மா காந்தி சிலையிட்ட முடிக்கிறேன் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கல்கியில் பேட்டி எடுத்தாங்க. இனிமேல் போராடி பயன் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை, ஒரு பதில் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான். யாராவது 1-2 பேர் போராடினாங்களா அவங்கள காலி பண்ணிடுறாங்க. இந்த மணல் யாத்திரை வந்ததுனால நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கண்ணு வலது கம்யூனிஸ்ட்காரங்க எனக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. திருநெல்வேலி வலது கம்யூனிஸ்ட்காரங்க. அதனால் இந்த ஊரில் வருவாங்க அந்த ஊரில் வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊர்லேயும் வரக்கானு. அப்புறம் என்னடான்னு கேட்டால் திருமங்கலத்தில் அவங்கள பார்த்தேன். ஐயா நீங்கள் தான் மணல் யாத்திரை வரீங்களா? ஆமாம். ஏன்பா வரவேற்பு கொடுக்கல? நல்ல கண்ணு வேணான்னு சொல்லிட்டாரியா அப்படின்னாங்க. நல்ல கண்ணு கதை தெரிஞ்சு போச்சா. அப்புறம் மாவீரன் நெடுமாறன் அது வரவேற்பு கொடுக்குறேன்னாரு. சந்திராசாமி ஏன் பிடிக்கலன்னு கேளுங்க, அப்புறம் நீங்கள் வரவேற்பு கொடுக்கலாம். நீங்கள் சந்திராசாமி விஷயத்தை கையில் எடுக்கலைன்னா நீங்கள் வரவேற்பு இந்த 2 பேர் தான் வரவேற்பு கொடுக்க முன்னுக்கு வந்தாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தார்மீக பொறுப்பேற்றுலாம் கேட்க வேண்டியதில்லை. டிஜிபி ஆஃபீஸில் போய் ஒரு மறியல் பண்ணி அந்த அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்தா என்ன ஆச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கலை, இல்லைனா நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்போம், என்ஐஏ விசாரணை கேட்போம் அப்படின்னு விசாரணை பண்ணிங்களாம் திமுக க்ளோஸ் ஆகிடும். என்ன க்ளோஸ் ஆகிடும்? திமுக க்ளோஸ் ஆகிடும். ஆனால் பாஜக தொண்டர்களே வீரர்களே கை கூர்ந்து மும்மொழி 4 மொழி அரை மொழி முக்கால் மொழி காமொழின்னு இல்லாமல் மணல் கொள்ளையை கண்டிச்சு அமலாக்கத்துறை கொடுத்த அறிக்கை என்ன ஆச்சுன்னு சொல்லி டிஜிபி கேளுங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், எதாவது பண்ணுங்கள், உருப்படியாக பண்ணுங்கள். நாட்டில் மீதி இருக்கிற மண் ஆற்று மணல் கொஞ்சம் இருக்கட்டும். இல்லைன்னா வருங்கால சந்ததிக்கு மணல்லாம் என்னென்னே தெரியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக போராடுங்க. தயவுசெய்து. ஜெயஹிந்த்.